நல்ல ஆண்டவரே, ஆமாண்டவரே, இந்த வருடத்திலே இந்த பரிசுத்தமான நாட்களிலே, தெளிந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது இந்த வார்த்தைகள் எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாக உதவி செய்யும். தூக்கத்தை வெறுத்து தியாகத்தோடு வந்து கொண்டிருக்கிற அருமையான இந்த மக்களுக்கு வேண்டிய சத்தியத்தை நீ தொடர்ந்து எங்களுக்கு தர வேண்டுமா சொல்லிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவுல கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். மீண்டுமாக இந்த வருடத்தை ஆண்டவர் காண செய்து இந்த வேதாராய்ச்சியிலே 40 நாட்கள் கர்த்தர் கலந்து கொள்ளும்படியாக வார்த்தைகளை கேட்கும்படியாக ஒரு பெரிய கிருபை தந்திருக்கிறார். இது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய சாக்கியம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கொஞ்சம் பேராக வந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே தொடர்ந்து ஒரு தலைப்பின் கீழ் நமக்கு ஆண்டவர் சத்தியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு போன வருஷம் என்ன தலைப்பு? இதுக்கே கூட யோசிக்கிறோம். அதுக்கு முந்தின வருஷம் என்னது? கஷ்டம். அதுக்கு முந்தின வருஷம் எது? இல்ல நீங்க தெரிந்து கொள்ளணும். 2005 இருந்து நம்ம சபை ஆரம்பத்திலிருந்தே நான் நடந்து கொண்டு வருகிறது. ஆனா என்னுடைய ஞாபகத்துக்கு வந்து 2005 இருந்து நான் ஒவ்வொரு வேத ஆராய்ச்சியும் நான் டைரியில் எழுதி வைத்திருக்கிறேன். 2005 இருந்து 2005 ஆசிரியப்பு கூடாரம் என்கிற அந்த தலைப்பிலே நம்முடைய போதகர் அவர்கள் 40 நாட்கள் ஆசிரியப்பு கூடாரத்தை குறித்து நமக்கு வேதாராய்ச்சி எடுத்தார்கள். 2006 வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புஸ்தகத்திலிருந்து சத்தியங்களை 40 நாட்கள் நம்முடைய தலைமை போதகர்கள் எடுத்தார்கள். 2007 சாட்சியம் கிருபை பெற்றவர்கள், வேதாகமத்திலே சாட்சி பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள் என்று சொல்லி அந்த தலைப்பின் கீழ் அவர்கள் வேதாராய்ச்சியை நடத்தினார்கள். 2008 வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற ராஜாக்களை குறித்து வேதாராய்ச்சி நம்முடைய போதகர் அவர்கள் நடத்தினார்கள். 2009 தீர்க்கதரிசிகள் என்கிற தலைப்பில் வேதத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து நம்முடைய போதகர் அவர்கள் வேதாராய்ச்சி நடத்தினார்கள். 2010 இயேசுவின் கட்டளைகள் என்று சொல்லி இயேசுடைய கட்டளைகளை குறித்து வேதாராய்ச்சி நடத்தினார்கள். 2011 இயேசு சொன்ன உவமைகள் என்ற தலைப்பிலே வேதாராய்ச்சி நடத்தினார்கள். 2012 இயேசு செய்த அற்புதங்களை குறித்து நம்முடைய தலைமை போதகர்கள் வேதாராய்ச்சி நடத்தினார்கள். 2013 விசுவாச வீரர்கள் என்ற தலைப்பிலே வேதாராய்ச்சி நடத்தினார்கள். 2014 இயேசுவின் உபதேசங்கள் என்கிற தலைப்பிலே 40 நாட்கள் வேதாராய்ச்சி நம்முடைய போதகர் அவர்கள் நடத்தினார்கள். 2015 எகிப்தில் இருந்து கானானுக்குள் என்கிற ஒரு தலைப்பிலே நம்முடைய போதகர் அவர்கள் வேதாராய்ச்சி நடத்தினார்கள். 2016 நம்முடைய பாஸ்டர் இல்லாத அந்த நாளிலே நான் அந்த நாட்களிலே வேதாராய்ச்சி நடத்தினேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கொள்ளும் கொடிய பாவங்கள் என்று சொல்லி 36 வகையான பாவங்களை குறித்து நான் அந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். 2017 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் புஸ்தகத்திலிருந்து நம்முடைய தலைமை போதகர்கள் வேதாராய்ச்சியை நடத்தினார்கள். 2018 விசுவாசத்தினாலே என்கிற தலைப்பில் விசுவாசத்தினாலே யாரெல்லாம் விசுவாசித்து தேவனுடைய கிருபையை பெற்றார்கள் சொல்லி அந்த விசுவாசம் என்ற தலைப்பிலே வேதாராய்ச்சியை நடத்தினார்கள். 2019 எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி தலைப்பின் கீழ் 2019 அந்த வேதாராய்ச்சி நடந்தது. 2020 வேதாராய்ச்சி நடக்கவில்லை. ஏனென்றால் அது கொரோனா டைமா இருந்தவரை ஆலயம் மூடப்பட்டதுனால வேதாராய்ச்சி அந்த வருடத்திலே நடத்தப்படவில்லை. 2021 மலை பிரசங்கம் என்கிற தலைப்பிலே ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையிலே அவர் வேதாராய்ச்சி நடத்தினார்கள். 2022 யோபுவின் சரித்திரம் என்று சொல்லி யோபுவை குறித்து அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். 2023 மீண்டும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தபடியா நான் பாவ பட்டியல் என்று சொல்லி ஒவ்வொரு பாவத்தை குறித்து அந்த நாட்களிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். 2024 மலைமேல் ஏறும் அனுபவம் என்கிற தலைப்பிலே நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் அந்த தலைப்பின் கீழ் வேதாராய்ச்சி நடத்தினார்கள். கடந்த வருடம் இயேசுவின் சோதனை என்று சொல்லி சோதனைகளை குறித்து நம்மோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். 2026 என்ன பேசலாம்? ஏன்னா ஒரு நாள் தான் ஏதாவது பேசிட்டு போயிடலாம். இந்த 40 நாள் பேச வேண்டும் என்றால் அதற்கு நிறைய காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன், இந்த ஒரு கஷ்டத்துக்குள்ள நமக்கு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதங்களை பற்றி பேச வேண்டும் சொல்லி ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. ஏற்கனவே பாஸ்டர் பேசினா கூட
அது இன்னும் அதிகமான சத்தியங்களை நமது மூலமாக சொல்லலாம் என்று சொல்லி யோசித்த போது ஆண்டவர் எனக்கு மீண்டுமாக அந்த காரியம் வேண்டாம் என்று சொல்லி உணர்த்தி இந்த நாளிலே தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பிலே இந்த வேத ஆராய்ச்சிகளை நாம் நடத்த போகிறோம். வேதத்துல அநேக பேர் தவறு செய்திருக்கிறார்கள். ஆதி ஆகமத்தில் ஆரம்பித்து நீங்கள் இறுதி வரைக்கும் பார்க்கும்போது அநேக மக்கள், அது 40 நாள் போதாது. ஆமா, நீங்க பழைய ஏற்பாடிலே அவ்வளவு பேர் வருகிறார்கள், புதிய ஏற்பாடிலே வருகிறார்கள். ஆனா நம்ம நிறைய நாங்கள் ஆனாலும் தொடர்ந்து எவ்வளவு நாள் எவ்வளவு பேருடைய தவறுகளை நாம் பார்க்க முடியுமோ அதை பார்த்து அவர்கள் பெற்ற தண்டனைகளையும் இன்றைக்கு நாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். அது இந்த வருடத்தினுடைய தலைப்பு தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். சரி, இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம் தான். பாஸ்டர் இருந்தாங்கன்னா பாட்டு பாடிட்டு நான் போய் உட்கார்ந்துருவேன். எனக்கு கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு கேட்க விருப்பப்படுவேன். ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து என்னோட ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும் கூட நான் ரெடியா இருக்கேன். ஆனா பேசுவது என்பது சற்று கடினமானது. பாஸ்டர் நான் சொல்லுவேன், பாஸ்டர் பாட்ட சொல்லுவேன், இப்படி பாஸ்டர் ஒரு விஷத்தை வச்சு அவர் பாட்டுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிக்கிட்டே போறாரு, எப்படி இந்த 40 நாட்கள் வார்த்தைகளை அவர் வந்து கொள்ள முடியுது அப்படின்னு நான் யோசித்தது உண்டு. இப்பதான் அதனுடைய கஷ்டங்கள்லாம் தெரியுது. அவன் இந்த ஒரு நாள் இல்ல, நான் 40 நாள் நான் பேசணும். எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது. நான் உட்காரணும், 1/2 நாளாவது உட்கார்ந்து தியானித்து வசனங்களை எடுத்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் கர்த்தர் நல்லவர், தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பிலே கர்த்தர் நிச்சயமாக பேசுவார். இது எதற்கான நேரம் என்றால், இந்த தவறுகளை நாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதற்காகத்தான் இந்த காரியம். ஒரு வீட்டுல ஒருவர் வெளியே தூங்கி கொண்டிருந்தார். கிராமங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், வெளியே தான் தூங்கி கொண்டார். அது கொஞ்சம் வசதியான நபர். 3 திருடர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள். இரவு நைஸா கதவை திறந்து உள்ள போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்சம் திருடிட்டாங்க. திருடிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், அங்க இருக்கிற பாத்திரத்தை தட்டி விட்டுட்டான். அந்த சத்தம் கேட்ட உடனே வெளியே படுத்திருந்தவர் அந்த மனிதன், என்ன சத்தம் அப்படின்னு ஒரு சத்தம் போட்ட உடனே இந்த மனிதன் என்ன பண்ணா, மியாவ் அப்படின்னு நினைச்சாரு, பூனை கத்துக்கு போல இருக்குது, சரி சொல்லிட்டு அவங்க மறுபடியும் படுத்துட்டாரு. அதை கடந்து வரும்போது அடுத்த ஒருவர், 2வது ஒருவர், அவன் வந்து அந்த வீட்டினுடைய கதவை தட்டிட்டான். தெரியாம இருக்குல்ல, கதவை தட்டின உடனே மீண்டும் எழுதிக்கிறார். எழுந்து ஐயோ என்ன சத்தம் அப்படின்னு மறுபடியும் கேட்கிறாரு. அதுல உடனே அவன் என்ன சொல்றான், மியாவ் மியாவ் சொல்லி 2 முறை சொல்றான். ஓ பூனை போல இருக்கு அப்படின்ட்டு தமிழ் படுத்துட்டான். மறுபடியும் வெளியே வராங்க. வெளியே வந்த 3வது வந்து திருட இந்த கட்டில தட்டிட்டான். கட்டில தட்டினோடனே இவர் எழுந்து, இருட்டுல ஒண்ணும் தெரியல, எழுந்து என்னது அப்படின்னு போது இவன் என்ன சொல்லிருக்கணும் சொல்லுங்க, மியாவது ஒரு 3 முறையாவது சொல்லிருக்கணும். இவன் என்ன சொல்ல தெரியுமா, நான் தான் பூனை அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னா அவன் விடுவாங்க. எழுந்து அந்த 3 பேரையும் அவன் பிடிச்சு என்ன பண்ணாங்க, ஆமா போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவனும் மியாவும் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே இல்ல. எனக்கு இந்த வார்த்தைகளை சொல்றது அவ்வளவு கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆமா, ஆனாலும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களோடு நிச்சயமாக பேசுவார். சரி, இன்றைக்கு முதல் தவறு செய்த வேதாந்தம் எல்லாருக்குமே தெரியும். யார் சொல்லுவீங்க? ஏன் ஆதாம் சொல்லுவீங்க? முதல்ல யார் சொல்லணும்? ஏவாளதான் சொல்லணும் அல்ல. ஆனா ஆதாம் ஏவாளையும் போட்டிருக்கேன், அவங்களை பிரிக்க முடியல. அவங்க பிரிக்க முடியாத ஒரு ஜோடியா இருக்கிறாங்க. ஏவாளையும் தவறு தான், ஆனா ஆதாமும் தவறு செய்யலாம். அதை நான் பிரித்து பேசல, நீங்க 2 பேருடைய காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். சரி, கர்த்தர் இந்த உலகத்தை அவர் படைத்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் சொல்லி ஆதியாகமம் 1:1 வாசிக்கின்றோம். முதல் நாளிலே வானத்தையும் பூமியையும், அதாவது வெளிச்சம் இருள் இவைகளை ஆண்டவர் படைத்தார். 2வது நாள் பாத்தீங்கன்னா தண்ணீரையும் ஆகாயத்தையும் ஆண்டவர் பிரித்தார். ஒழுங்கற்று இருந்தது. ஆகவே தண்ணீரை தனியாகவும் ஆகாயத்தை தனியாகவும் 2ஆம் நாளில் அவர் பிரிக்கின்றார். 3வது பூமியையும் சமுத்திரத்தையும் புல் பூண்டுகளையும் மரங்களையும் ஆண்டவர் அங்க படைக்கிறதை பார்க்கிறோம். 4வது நாளிலே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை ஆண்டவர் படைக்கின்றார். 5வது நாள் நீந்தும் ஜந்துங்களையும் நீர்வாழ் மீன்களையும் பறக்கும் பறவைகளையும் 5ஆம் நாளில் படைக்கின்றார். 6வது நாளில் தான் நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும் படைத்து கடைசியில யார் படைக்கிறார்? மனிதர்களை ஆண்டவர் படைக்கிறார். 6 நாளும் படைப்பின் சிருஷ்டிகராக ஆண்டவர் இருந்து இந்த படைப்பை அவர் செய்து முடித்தார். ஆனா வேதம் சொல்கிறது, இவ்வளவு படைப்பு படைத்த கர்த்தர் இதற்காக விசனப்பட்டார் சொல்கிறது. மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் விசனப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு? விசனப்படுறார். ஏன்னா ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்வை நாம் என்ன பண்ணல, இன்னைக்கு நான் வாழணும்.
ஆண்டவர் விரும்பாத தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலே தண்டனைகளை நாம் அடைந்து கொள்கிறோம். நமக்கு தெரியாது, நம்ம தவறுனே சில காரியங்களை ஒத்துக்கொள்வதே இல்லை. அதனால தண்டனை குறித்து நாம் யோசிப்பதில்லை. ஆனா வேதத்துல ஆணுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது தண்டிக்கப்படுகிறார்கள். ஆனா இப்ப புதிய காலத்துல இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, நமக்காக உயிரை கொடுத்த பிறகு நாம் கிருபையின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நிறைய நாள் இதுல தப்பிக்க முடியாது. நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்த பாவங்கள், இதனால் வரக்கூடிய தண்டனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன், தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பு. அதை தவறு செய்யக்கூடாது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை பார்க்கும்போது அதிலே அவர்கள் செய்த தவறுகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தொடர்ந்து நான் வைத்திருக்கிறேனா என்று யோசித்து அதை இந்த உபவாச நாட்களிலே விடும்போது இந்த நாட்கள் நமக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். சரி, இந்த ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்து ஒரு கட்டளை கொடுத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். 2 பேருக்குள்ள அந்த வார்த்தையை அவர் சொல்லல. கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டது? அது வாசிச்சா தெரியும். சொல்லுங்க. மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்கிறது. முதல் கட்டளை வேதாகமத்திலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை. என்ன கட்டளை? பெரிய கட்டளை இல்லை, கஷ்டமான கட்டளையே இல்லை, ரொம்ப ஈஸி, சுலபம். ஏனென்றா ஏதே தோட்டத்தை முழுவதுமே யார் பொறுப்புல கொடுத்துட்டாரு? ஆதாம் பொறுப்புல கொடுத்துட்டாரு. ஆதாம் பேர் வைத்ததுலாம் யார் தெரியுமா? ஆதாம் தான். எல்லாத்துக்கும் பேர் வைத்தது ஆதாம் தான். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அப்போ எல்லாத்தையும் நீ புசிக்கலாம், கனிகள் எல்லாத்தையும் நீ புசிக்கலாம். எவ்வளவு ஏதோ பெரிய தோட்டம், நிறைய கனிகள் உண்டு, சாப்பிடக்கூடிய நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனா இவ்வளவு கொடுத்தாலும் ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் சொல்லல. இவங்க என்ன பண்ணாங்க? வார்த்தையே மீறினார்கள். ஆதாம் ஏவாள் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள் என்று வாசிக்கிறோம். அதுதான் முக்கியமான காரணம். அதுக்கு நம்ம நிறைய தலைப்பு வைக்கலாம், கீழ்படியாமை சொல்லி அதிகமாக சொல்ல உண்மைதான். ஆனா தேவனுடைய வார்த்தையை அவங்க மறந்து மீறி செயல்பட்டார்கள். அதுதான் வேதாகமத்திலே சொல்லக்கூடிய முதல் தவறு. இந்த மனிதனுடைய முதல் தவறும் அதுதான். புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை இவர்கள் என்ன பண்ணினார்கள்? புசித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்ட பகுதியில் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் என்று அவனும் புசித்தான் என்று வாசிக்கிறோம். இந்த கட்டளை கொடுக்கும் போது அது ஆதாமுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அப்ப ஏவாளுக்கு யார் சொல்லியிருப்பான்? ஆதாம் சொல்லியிருப்பான். ஆதாம் தான் கண்டிப்பா சொல்லியிருப்பான், உன்னை என்ன கொடுத்திருக்கிறாரு, நம்ம சந்தோஷமா இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம ஆளலாம் சொல்லிட்டாரு. ஆனா அந்த கனியை மட்டும், அந்த விருட்சத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை மட்டும் சின்ன பிள்ளைங்கிட்ட, டேய் அதை மட்டும் நீ தொடாதரா அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அவனுடைய நோக்கமெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அதை தான் தொடரும், அதை தான் எடுக்கணும், அதை தான் செய்யணும். இதுதான் நாம் சில நேரங்களில் நாம் பிள்ளைகளாக, சின்ன பிள்ளைகளாக மாறிடும். நான் ஆண்டவர் என்ன சொல்றது இல்ல, பெற்றோர்கள் என்ன சொல்றது, பெரியவர்கள் என்ன சொல்றது, நான் என் இஷ்டத்துக்கு தான் செயல்படுறேன். இன்னைக்கு ஏவாள் அந்த தவறு தான் செய்தான். ஆதாமுக்கு சொன்ன கட்டளையை ஆதாம் ஏவாளுக்கு சொல்லும் போது அவள் அதை கேட்டு அதற்கு அவள் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்தால் இன்னைக்கு பாவம் பிரவேசித்திருக்காரு, தவறு அந்த ஏது தோட்டத்திலே நடந்திருக்காரு. ஆனா வேதம் சொல்கிறது, அந்த படைத்ததிலே சர்ப்பம் எப்படி இருக்குன்னா தந்திரம் உள்ளதா இருந்தது என்று வாசிக்கிற 1ஆம் வசனத்துல. ரொம்ப தந்திரமானது. ஏன்னா பிசாசானவன் அந்த சர்ப்பத்திலே அவன் இருக்கின்றான். அவனை ஆதாம்கிட்ட போனா ஆதாம் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். ஏன்னா கட்டளை இயேசுவின் தேவனின் மூலமாக அங்கே கொடுக்கப்படுகிறது. இப்ப அவனுக்கு அது ரொம்ப ஒரு மனதுல ஒரு கொள்கையாக வைத்திருப்பான், ஐயோ அதை செய்யவே கூடாது. அதனாலதான் ஆதாமை வஞ்சிக்காதபடி யாருக்குள்ள போனாங்க? ஏவாள் இடத்துல அந்த பாம்பு போகிறத நான் பார்க்கிறேன்.
பொதுவாகவே பெண்கள் சற்று இலகிய மனதுடையவர்கள். டக்குனு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்க எமோஷன் ஆகிடுவாங்க. ரொம்ப யோசிக்காம, அதுக்காக ஆண்கள் அதெல்லாம் ஆண்கள் பெண்களுக்காக சொல்ற வேதாகத்துல அவங்க ஆதாமுக்கு அது தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா ஆதாம் மூலமாக ஏவாளுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அங்கதான் பிரச்சனை வருது. அப்போ இங்க என்ன, சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்லுது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். அப்போ நீங்க பாருங்க, திறக்கப்படும் என்றும் உங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று தேவனையே குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற ஒரு சர்ப்பம். இப்ப இவங்க கண்கள் திறக்காம இருந்தா, பார்க்காம இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அவங்க கேள்வி கேட்டுக்கணும், இல்ல இதை நாங்க செய்யக்கூடாது, நாங்க ஏற்கனவே நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா ஏவாளுக்கு ஒரு சின்ன ஈர்ப்பு அந்த விருட்சத்தின் கனி மேல இருந்தது. யார் வந்து சொல்லுவார்கள் என்று அவர் காத்திருந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா நம்ம கூட பாருங்க, ஒரு 10 வகையான ஒரு சாப்பாடை நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுசா ஒரு சாப்பாடை சாப்பிடணும்னு சொல்லி தோணுமா தோணாது? கண்டிப்பா தோணும். வீட்லயே நம்ம சொல்லுவோம், என்னமா ஒரே சாப்பாடை மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்க, கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது செய்யக்கூடாது ஒரு ஆசை எல்லாருக்குமே வரும். இங்க அவளது ஒரு ஆசையோடு அதை பார்த்து கொண்டிருக்கிற நிலையில சர்ப்பம் வந்து சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அங்கதான் தவறு நடக்குது. முதல் தவறு வேதாகமத்திலே அங்க நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல என்ன பண்ணுகிறது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு, ஏன்னா இவ்வளவு நேரம் பார்த்து கடந்து போனவள் இப்போ அந்த பார்வையை வேற மாதிரி மாத்திட்டான். அத ஒரு இச்சையோடு பார்க்க ஆரம்பித்துட்டான். ஆஹா, அழகான கனிகள், அழகான ஒரு மரம், இதை எப்படியாவது சாப்பிடணும். இவன் வேற சொல்லிட்டு போயிட்டான், சாப்பிடுவோம். இல்ல, அது வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்குது என்று கண்டு என்று வாசிக்கிறோம். இதுவரைக்கும் நிறைய முறை அதை பார்த்திருக்கிறார். அந்த வேதம் அந்த குறிக்கப்படுகிறத பார்க்கிறோம். கண்டு நம்ம பார்க்கிறதுல நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஒரு ஆளை பார்க்குது, ஒரு காரியத்தை பார்க்குது, இல்ல இதுல நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு முறை ஒரு வேறு விதமாக பார்ப்போம், இன்னொரு முறை அது ஒரு வேறு விதமாக பார்ப்போம். நம்முடைய பார்வையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஏவாள் தேவனுடைய வார்த்தை மீறுவதற்கு அவருடைய பார்வை தவறாக இருந்தது. அதை கண்டால் எப்படி கண்டால், அது இச்சிக்கப்படத்தக்கதாக இருப்பதாக, அழகாக இருப்பதாக, அதை காட்டிலும் மேலான மரங்கள் அங்கே உண்டு, கனிகள் உண்டு, எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் கர்த்தர் சாப்பிடாத சொன்னதை அவர்கள் தவறு பண்ணுகிறார்கள். கண்டு என்று வாசிக்கிறோம், அதில் கனியை பறித்து என்று வாசிக்கிறோம். என்ன சொல்லியிருக்கணும்? வெயிட் பண்ணுங்க, சொல்லிட்டீங்க, ஓகே, எனக்கு அது பிடிச்சிருக்குது. ஆனா ஒரு வார்த்தை நான் யார்கிட்ட கேட்கிறேன்? ஆதாம்கிட்ட கேட்டிருக்கணும். ஆனா இவங்க பறிச்சுட்டாங்க. அதை தொடவே கூடாது, கிட்டவே போக கூடாது, அது வேண்டவே வேண்டாம் ஆண்டவர் சொல்லிட்டாங்க. தேவனுடைய கட்டளை அதுதான், தேவனுடைய வார்த்தையும் அதுதான். ஆனா கண்டு பறித்து புசித்து, பொதுவா நம்ம வழக்கம் யார் முதல்ல சாப்பிடுவாங்க? பெண்கள் என்ன பண்ணுவீங்க? இல்ல இந்த நாட்கள்ல பெண்கள் சாப்பிட்டு மீதி புருஷன் கொடுக்கிற மக்களும் இருக்கிறாங்க. நான் எங்க வீட்டுல முதல்ல என்னதான் சாப்பிட சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும். அது ஒருவேளை நம்ம 2 பேரும் இணைத்து சாப்பிடுவோம். நேரம் கடந்தாலும் கூட இல்ல நீங்க வாங்க சாப்பிடுறோம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு தான் சாப்பிட்டு புருஷனுக்கு வைக்கிற வேலையை பொறுத்து கூட சிலது இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இவர் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு பறித்த பிறகு என்ன பண்ணிருக்கணும்? ஆதாம் இடத்துல போயிருக்கணும். போயிட்டு பறிச்சு வச்சுட்டேன், சர்ப்பம் வந்து சொல்லிடுச்சு, இதுல நிறைய பெனிஃபிட் இருக்குதான், அதெல்லாம் என்ன பண்ணிடலாம், சாப்பிடலாம் அப்படி சொல்லியிருந்தா உண்மையில அவங்க தடை பண்ணிருக்கோம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதான் ஏவாளின் தவறு தான். அதன் பிறகு ஆதாம் தவறு செய்யலாம். புசித்து வாசிக்கிறோம், நல்ல கவனிக்கணும். புசித்து அதற்கு பிறகு என்ன பண்றான்? தன் புருஷனுக்கும் கொடுத்தான். அவனால் அந்த ஆதாமாவது இன்னைக்கு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டியே, ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்ச அப்படின்னு அவன் கேட்டுக்கலாம். கேட்கல. சாப்பிட்ட உடனே அவன் என்ன சொல்லி ஆதாம சரி பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அங்க புசித்து அவன் கொடுத்த உடனே வேற சொல்றது அவனும் புசித்தான் என்று வாசிக்கிறோம். அவ்வளவுதான்.
இருவருமே சேர்ந்து தவறு செய்கிறார்கள். பாருங்க, அவங்க கண்கள், இந்த பிசாசு சொன்ன மாதிரியே நடக்குது. அவங்க கண்ணு திறந்துதான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வேதம் சொல்றது 7ஆம் வசனத்தை முதல் காரியத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது என்று அறிந்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அந்த பிசாசு சொன்னா, அவங்க நிர்மாணமாய் இருந்தார்கள். ஆனா அதுவரைக்கும் அவங்க தான் நிர்மாணி என்பது தெரியாமல் இருந்தது. ஆனா இப்பொழுது அவர் பலத்தை புசித்த பிறகு அவங்க கண்கள் திறக்கப்பட்டது என்று எதற்காக சொல்லப்படுதுன்னா, பார்க்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு வெட்கம் வருகிறது. பாவம் தவறு செய்யும் போது உங்களுக்கு என்ன வரும்? வெட்கம் வருங்க. வெட்கம் வரணும், வெட்கப்படணும். நீங்க ஏன்னா ஆணுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது வெட்கப்படணும். இவர்கள் வெட்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா அப்பதான் என்ன கண்ணு திறந்த கண்ணுதான். ஆனா வேதம் சொல்றது இப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. தான் நிர்மாணிகள் என்று அவர்கள் அறிந்து என்ன பண்ணாங்க? ஓடி கட்சிகளை அந்த முதல் டெய்லரும் அவர் தான் என்ன பண்ணாரு? அத்தி இலையில அழகா ஒரு கட்சி கட்டிக்கிட்டு ஒழிச்சுக்கிட்டான். இதுவரைக்கும் அப்படியே அருமையாக சுற்றி கொண்டிருந்தவங்க இன்னைக்கு அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் அங்க வருகிறார். வருகும் போது என்ன கேட்கிறாரு? நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். 9ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க எந்த விருட்சத்துல அவங்க புசித்தாரோ அங்கேயே போய் அவங்க பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்போ பதில் சொல்றாங்க, நான் தோட்டத்திலே, நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனாலே பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். இதுக்கு முன்னாடி தேவன் வந்து அவங்களோட பேசுவார். பேசும்போது அவங்க எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? பயந்து ஒளிந்து கொள்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்பதற்கு கூட அவங்களுக்கு முடியல. அப்போ தான் நிர்வாணி என்று சொன்ன உடனே ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவர் யார்? யாரும் அறிவிக்கல. இவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுனால இவர்கள் நிர்வாணிகள் என்று இவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அப்பதான் செய்த தவறுகளுக்கு அந்த தண்டனையை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அங்க கூட அவர்கள் குற்றச்சாட்டை தான் வைக்கிறார்கள். பாருங்க, நீங்க 12ஆம் வசனத்துல ஆதாம்கிட்ட கேட்கிறாரு, நீ ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிற? உன்னை யார் நிர்மாணி என்று சொன்னது? நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஆண்டவருக்கு தெரியுங்க, தேவனுக்கு எல்லாம் தெரியும். இவருக்கு ஒளிந்து கேட்கிறது வரைக்கும் நேருக்கு பேசுறவன், சத்தத்தை கேட்டவன், இன்னைக்கு எதுக்கு பயந்து ஒளியணும்? அப்ப அவர் ஆண்டவருடைய என்னுடைய கட்டளையை அவன் மீறி இருப்பான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனாலதான் சொல்றது, அந்த கனியை நீ புசித்தாயோ. ஆதாம் என்று சொல்லியிருக்கோம், புசித்தே. இந்த வார்த்தை நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில வரவே வராது. நாம் செய்ய தவறுகளை என்ன பண்ணுவோம்? மற்றவர்கள் மேலதான் சொல்லுவோம். இந்த குடும்பத்தில் நீங்க நிறைய பார்க்கணும். அது சின்ன, நான் இந்த பிள்ளைகளோடு நான் கொஞ்சம் இணைத்துதான் நான் சொல்றேன். சின்ன பிள்ளைகள் இருக்கிற குணம் இன்னைக்கு நமக்கு, நாம் ஒரு காலத்துல சிறு பிள்ளைகளாக இருந்தோம். அவர் அப்படிதான் சொல்றாரு. இப்போ அதை கடந்து நான் என்ன பண்றேன்? வாலிபனாக மாறுகின்றேன். அப்போ நமக்கு நன்மை தீமை எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு அறிவின் மூலமாக நமக்கு அவர் தருகின்றார். இப்ப அதை செயல்படுத்தும் போது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம செய்யற காரியங்கள்லாம் சரியா இருக்கா தவறா இருக்கா. தவறு செய்தால் தண்டனை உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம தவறு செய்யக்கூடாது. இங்கே ஆரம்பிச்சிருக்க, ஆமா நான் புசித்தேன் சொல்லாம என்னுடன் இருக்கிற, அதாவது ஒரு குற்றச்சாட்டு, நீ கொடுத்தப்பாரு ஒரு கொண்டாட்டிய அப்படிதான் சொல்ற. இது நம்ம வார்த்தை. அங்க என்ன வாசிக்கிறது? தேவனே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தார் என்று வாசி படி போடுறாங்க. நானா கேட்டேன், அப்படிதான் சொல்றாரு. நானா கேட்டேன், நான் ஒழுங்கா எல்லாத்துக்கும் தனியா ஜாலியா இருந்திருப்பேன். இன்னைக்கு அப்படிதான் நம்ம சொல்றோம் இல்ல, தனி வாழ்க்கை சுக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை பாரமான வாழ்க்கை. இன்னைக்கு அப்படிதான் ஆயிப்போச்சு. ஆனா குடும்பங்களை ஆண்டவர் கட்டி நிற்கிறார். குடும்பங்கள் அவசியம், குடும்பங்கள் வேண்டும். ஆண்டுடைய குடும்பங்கள் பூமியிலே கட்டப்பட வேண்டும். இது வேதம் நமக்கு தந்த கட்டளை. ஆனா இங்க பழி சுமத்துக்கிறான். நீ கொடுத்துருப்பாங்க, இடுப்புல எடுத்து செஞ்சு ஏவாள் பேரை வச்சு கொடுத்தீங்க. அவ என்ன வஞ்சித்து விட்டான். சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது, ஏவாள் ஆதாமை வஞ்சித்தான் என்று ஒரு குற்றச்சாட்டு. அப்போ அடுத்து கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி கேட்கிறார், நீ இப்படி செய்தது என்ன? சர்ப்பம்
அப்போ அவ வந்து அவருக்கு ஒரு படி என்ன பண்ணி ஆமா தெரியாம நான் சாப்பிட்டேன். அந்த வார்த்தையும் நமக்கு வராது. நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை ஒருபோதும் வந்ததே இருக்காது. அப்படிதான் இருக்கும். ஆனா அவ என்ன சொல்ல தெரியுமா, நான் சாப்பிட்டுக்க மாட்டேன், யார் என்ன வஞ்சிட்டாங்க, சர்ப்பம் என்ன வஞ்சித்தது. மாத்தி மாத்தி பழிய போடுறாங்க. ஆனா சர்ப்பத்திட்ட கேட்கல. சர்ப்பத்தை கேட்டுதா அந்த பிசாசத்தை கேட்டா அவன் டைரக்டா சொல்லுவான், ஆமா நான் தான் செய்தேன், இவர்களை வஞ்சித்து இப்படி நான் அப்படிதான் செஞ்ச சொல்லியிருப்பான். அவனை கேட்க முடியாது. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தையை அங்கேயே மீறினவன். ஆமா அவனுக்கு நாம நல்லா இருக்கிறது பிடிக்காது, தவறுகளை செய்ய தூண்டி கொண்டே இருப்பான். ஆனா அதனால் அவர்களுடைய தண்டனைகளை அவன் சொல்ல மாட்டான். ஆனா நீங்க தான் அறிந்து கொள்ள வேண்டும், தவறு செய்யும் போது நாம் தண்டனைக்கு உட்படுகிறோம். தண்டனை யாராவது விரும்புவோமா? இல்ல. இவ பழி போடுகிறார். ஸ்திரீயானவள் சொன்னார், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன், நானே ஆசைப்பட்டு புசித்தேன், நானே. ஒரு நாள் அவங்க சொல்லல, ஒருவேளையும் அவங்க சொல்லல. அப்பொழுதுதான் அந்த தண்டனை கிடைக்கும். ஏவாளுக்கு ஒரு பெரிய தண்டனை. பாவம் இல்லாத பிறக்கப்பட்டவர்கள் யாரு? ஆதாமும் ஏவாளும். அவர் தவறினாலே, தேவனுடைய வார்த்தை மீறினாலே பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்தது. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவருடைய மாம்சம், அவருடைய சரீரம் பாவத்துக்கு உட்பட்டது. எப்ப அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டாங்களோ அப்பவே அவங்க தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த அதிகாரத்தை, அந்த ஆணவத்தை, அந்த அந்தஸ்தை இழப்பாங்க. ஆண்டவர் மன்னிச்சு விட்டுக்கலாம்ல, மன்னிப்பார். இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு மன்னிப்பை தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் மன்னிப்பு பெற்று 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 நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். அவை பழகி போச்சு. அதை தவறாகவே நினைப்பதில்லை. நான் உங்களை சொல்லுவேன், ஒருவேளை உங்களுடைய வாழ்வே அந்த மாதிரி காரியங்கள் இருந்தால் இந்த உபவாச நாட்களிலே, இந்த 2 நாட்களிலே நீங்கள் காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த தவறை நமக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்கள் செய்கிற தவறுகள், நீங்க செய்கிற பாவங்கள், தேவனுக்கு இல்லாத காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையை படிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆலயத்துக்கு வருகிறவர்கள், வேதத்தை கற்றவர்கள். நமக்கு என்ன காரியம், என்ன தவறு என்பது கண்டிப்பாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நாம் என்ன செய்கிறோம், அதை தவறுனே நாம் நினைக்கிறோம். ஆதாம் ஏவாள் தவறினார்கள் என்று வாசிக்கிறோம். வேதாகமத்தில் முதல் தவறு அங்கே ஆரம்பிக்கிறது. ஏவாளுக்கு என்ன தண்டனை தெரியுங்களா? பெண்களுக்கு தெரியும். உங்களுக்கு 16 வசனத்தை வாசிக்கிறோம். அவர் ஸ்திரியை நோக்கி, ஏவாளை நோக்கி, முதல் தண்டனை அந்த ஆதாமுக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுக்கிறாரு? ஏவாளுக்கு தான் அங்க கொடுக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா அவன் மூலமாக தான் தவறு நடக்கிறது. நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை எப்படி இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கான அந்த காரியம் தெரியும். அந்த மாதிரி வேதனையை சொல்லுவாங்க, பிரசவ வேதனை, மரண வேதனை. ஆண்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனா பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. எங்க கொடுக்கப்பட்டது? இது ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் தண்டனையாக கொடுக்கிறார். இது ஒரு தண்டனை. அது அப்படி ஒரு தவறு நடக்கலன்னா என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. அதை நினைத்து பார்க்க முடியாது. அது நம்ம வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நாமளே இருக்க மாட்டோம். அந்த பிள்ளைகள் சந்ததிகள் வந்திருக்காது, அவ்வளவுதான். அதான் அது எப்படி? ஆனா ஆண்டவருடைய திட்டம் அது. இதெல்லாம் நடக்குன்னா ஒரு கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாரு. சில நேரத்துல சில காரியங்களை யோசிக்கணும், உங்களுக்கு ரொம்ப தலைவலி வரும். இதெல்லாம் எப்படி, இது எப்படி நடக்கும், ஆண்டவருக்கு தெரியாதா? இந்த கேள்விகள் இருக்கு. வேதத்தை வேதமாக தேவனுடைய வார்த்தையாக நீங்க என்ன பண்ணணும்? நம்பணும், நம்பி விசுவாசிக்கணும். அப்ப இங்க ஆண்டவருக்கு தெரியும். நான் கூட சில நேரத்தில் யோசிப்பேன், ஏன் கர்த்தர் சொல்றேன் எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? கம்முன்னு அவங்க இருப்பாங்க, பாவம் இருந்திருப்பாங்க. அப்புறம் பூமி எதற்காக பூமி கூடாது? பூமியில சந்ததிகள் வேணுமே, பூமியில குடும்பம் இயேசு கிறிஸ்து வரணுமே, அது முன்குறிக்கப்பட்டு விட்டது. நீ பாவம் செஞ்சால் இதெல்லாம் சில நேரங்களில் ஆண்டவருடைய அந்த செயல்களை, கிரியைகளை உங்களால் மாற்றவே முடியாது. சில நேரங்களில் அறிந்து கொள்ள முடியாது. சில பிரச்சனைகள் நமக்கே ஒரு ஏன் இப்படி நடக்குது, புரியலையே அப்படி சொல்லி நமக்குள்ள வந்து நினைக்கிறோம். ஆண்டவருடைய காரியங்களை நினைக்கும் போது என்ன இது, ஏன் அப்படி ஆண்டவர் அனுமதிக்கிறார், ஏன் இப்படி ஆண்டவர் செய்கிறார்? ஆனா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, கர்த்தர் என்ன செய்தாலும் எனக்கு நன்மைக்கு எதுவாகவே செய்வார். அல்லேலூயா. அந்த ஒரு பெரிய ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இங்கே ஸ்திரியை பார்த்து என்ன சொல்றார்? வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இந்த ஒரு வசனத்தை வச்சுதான் ஆண்கள் என்ன பண்றாங்க? ஆண்களுக்கு கீழே தான் பெண்கள், ஆண்களுக்கு பெண்கள் அடிமை.
ஆனா வேதம் சொல்கிறது, ஆண்டவர் வந்த பிறகு சொன்னார், ஆணும் பெண்ணும் சமம். ஆமா, இன்னைக்கு அப்படிதான். அந்த காலத்துல வேலைக்கு போக மாட்டாங்க. இன்னைக்கு எல்லா பெண்களுமே என்ன பண்றோம், வேலைக்கு போறோம். அப்படிதான் மாறி போச்சு. ஆனா நீங்க எங்க வேணா போங்க, எப்படி வேணா வாங்க, ஆனா தவறுகளை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சரி, ஏவாளுக்கு பெரிய தண்டனை. ஏன்னா அவங்களால அது பயங்கரமான ஒரு அவஸ்தையான ஒரு தண்டனை. அப்போ சரிப்பா, நீ தான் தப்பு செஞ்ச, உன் பேச்சை கேட்டு அவன் செஞ்சுட்டான், அவனை மன்னிச்சுட்டு ஆண்டவர் சொல்லல. ஆதாமுக்கும் என்ன பண்ண, தண்டனை கொடுத்தா. அது வரைக்கும் வேலையே செய்யல, உட்கார்ந்து அதே படுத்து தூங்கிட்டு இருந்தவன் ஆண்டு 17ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு என்னுடைய வார்த்தையை நீ செவி கொடுக்காதபடி நான் தான் உனக்கு சொன்னேன். நீ என்னுடைய வார்த்தையை மீறி உன்னுடைய மனைவியுடைய வார்த்தையை நீ கேட்டதுனால புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்து கனியை புசித்தபடினாலே வாசிங்க, பூமி உன் நிமித்தம் சாபம் எங்கிருந்து வந்துச்சு தெரிஞ்சுச்சா? யாரால வந்துச்சு? இன்னைக்கு நான் சாபத்தோடு இந்த பூமியில வாழ்றேன். எதுக்கு காரணம் யாரு? பாவம் செஞ்சாங்க, சாபம் வந்துச்சு. தவறு செய்தார்கள், அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக மாறினார்கள். அப்படி வாசிங்க. வருத்தத்தோடு அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பார். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேலையால் அவரை புசிப்பார். நீ மண்ணா இருக்கிறாய், மரணமே அன்னைக்கு ஆண்டவர் மறித்து விடுவாய் என்று சொல்லி அதுக்கு முன்னாடி மரணத்தை அந்த செயல்படுத்த ஆண்டவர் படைக்கல. வாழ்நாள் முழுவதும் இந்த காலமாக இதே தோட்டத்தில் வாழணும்னா படைத்தார். ஆனா தவறு பாவம் அவர்கள் செய்ததுனால தண்டனை என்னது? வேத சிந்தி நீ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு, இன்னைக்கு ஆண்களுக்கும் தெரியும், பெண்களுக்கும் தெரியும், இந்த குடும்பத்திலே நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சேர்ப்பதற்கு படுகிற அந்த கஷ்டங்கள் இன்னைக்கு ஏமாத்தி பிழைக்கிறவர்கள் அது வேற. ஆண்டுடைய பிள்ளைகள் வேதி சிந்தி உழைத்து அதன் மூலமாக வரக்கூடிய பலனை என்ன பண்றோம், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இங்க ஆண்டு சொல்லி மண்ணா இருக்க உன்னை மண்ணில் தான் படைச்சேன். இந்த வார்த்தை தான் தேவன் சொல்றதை வச்சு பாருங்க. அவருடைய மனசு இவனை கஷ்டப்படும். மண்ணில இருந்து உன்னை படைச்சேன், நீ மண்ணுக்கே திரும்ப. அவ்வளவுதான் மண்ணு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், மண்ணுக்கே சரீரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆகவே அந்த அதுக்கப்புறம் சர்ப்பத்துக்கு தண்டனை அது நமக்கு தேவை, மனிதர்களுக்கான தண்டனை தான் நமக்கு வேண்டும். இப்படியாக அந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியா பூமிக்கு திரும்ப மட்டும் முகத்தின் வேதியால் ஆகாரம் புசிப்பார். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தவறுகள் என்பது நாம் தெரிந்து செய்வதும் உண்டு, தெரியாமல் செய்வதும் உண்டு. தெரிந்து செய்தாலும் அது தவறுதான், தெரியாமல் செய்தாலும் தவறுதான். ஆனா தெரிந்து செய்யும் போது நமக்கு அறிந்து கொள்ள முடிகிறது, தெரியாமல் செய்யும் போது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா இன்றைக்கு தவறுகள் 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 என்ற தலைப்பிலே ஆண்டவர் பேச போகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் பேச போகிறார். இந்த தவறுகளை ஒருவேளை நானும் நீங்களும் செய்து கொண்டிருந்தார், நாம் இந்த உபவாச நாட்களிலே, பரிசுத்த நாட்களிலே, இந்த லெந்து நாட்களிலே, இந்த தவச நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வோம். நேற்றைய கூட நாம் செய்தி கொடுத்தேன், சாம்பலிலே அமருங்கள் என்று சொல்லி அந்த தலைப்புல தான் பேசுறேன். சாம்பலிலே அமர், சாம்பல் எல்லாம் ஜெப வாழ்க்கை இருக்கிறது. ஜெபத்திலே நீங்கள் தரித்திருங்கள். 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறது, நல்லதுதான். நான்கு சாப்பிட மாட்டேன், நல்லதுதான். பூ வைக்க மாட்டேன், நல்லதுதான். என்னுடைய ஆடம்பரமான காரியங்களை செயல்படுத்த மாட்டேன், நல்லதுதான். நான் சில காரியங்களை தியாகம் பண்ணுகிறேன், நல்லதுதான். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். வேதாராய்ச்சிக்கு வந்து போவது மட்டுமல்ல, நம்முடைய நாட்களை நீங்க எல்லா நாட்களுமே ஆண்டவருக்குரிய நாட்களாக தான் நீங்க வாழணும். ஆனா இந்த 40 நாட்கள் விசேஷமாக தேவனுடைய வேட்டைகளாகி நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். அட்லீஸ்ட் இந்த 40 நாட்களாவதாக நீங்க ஆவிக்குரிய வாழ்வுகளை நீங்க இதை செஞ்சுட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்க விட மாட்டீங்க. ஜெபத்தின் நேரத்தை கூட்டுங்க, ஆலய கூடுதலை நீங்க கூட்டுங்க, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை கொஞ்சம் கூட்டுங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தவறுகளினாலே தண்டனைகள் உண்டு என்று அறிந்து நாம் வாழும்போது கர்த்தர் நமக்கு அந்த கிரியைகளை தருவார், கிருபைகளை தருவார். ஆகவே ஏவாளின் தவறும் ஆதாமின் தவறும் பெரிய தண்டனையை கொடுத்தது. நாம் யோசிப்போம், ஆகவே இந்த தவறுகள் உடைய வார்த்தை மீறுகிற அந்த ஒரு தவறை, அந்த ஒரு பாவத்தை நான் செய்யாதபடி வாழ்வில் இருக்க இந்த உபவாச நாட்களில் அந்த கிருபைகளை தாரும் என்று சொல்லி அவர் தாழ்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவருக்கு செய்வார். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் செல்லம் செய்வோம்.